இருக்கிற நபர் வந்துட்டு ஒரு கையில ஒரு கோடாலி ஒண்ணு வச்சுன்னு சுத்தின்னு போவாரு. இந்த சமூக வலைத்தளத்துல நான் பார்த்தேன். இப்படியான தகவல்கள் நடந்தாலும், உங்களுடைய கையில ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதா? அப்ப நீங்க தான் ரிப்போர்ட்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்ன விடயம்? முழுமையா பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஒரு செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அப்படி ஒரு லைக்கையும் போட்டு உங்களுடைய ஆதரவையும் தாங்க. என்ன விடயம்? முழுமையா பார்க்கலாம். அதாவது இந்த போலீஸால வந்துட்டு, அதாவது உயர் தரத்தில இருந்து வந்துட்டு ஒரு தொலைபேசி இலக்கம் வந்துட்டு தந்திருக்கிறாங்க. ஒரு WhatsApp இலக்கம். இது எதுக்குன்னு சொன்னா, நம்ம பார்த்தோம்னு சொன்னா அண்மையில வந்துட்டு இலங்கையில வந்துட்டு நிறைய இந்த வீதி விபத்துக்கள், பஸ் ஆக்சிடென்ட்கள் இப்படி இத மாரிக்கு வந்துட்டு பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து தெரிவிக்கும் முகமாகத்தான் இந்த WhatsApp இலக்கம் தந்திருக்கிறாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல இந்த 2 பஸ் சாரதிகள் என்ன செய்வாங்கன்னா, பஸ் வந்துட்டு ஒன்றுக்கொண்டு ரேஸ் ஓடுவாங்க. ஒன்றுக்கொண்டு முந்தி பிந்தி போறதுல வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆர்வமாக இவங்க போவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்கும்போது, மக்களுடைய உயிருக்கு வந்துட்டு எந்த விதமான உத்தரவாதமும் இல்ல. இல்லையா? இப்படிங்கிற சமயத்துல இப்படியான தகவல்கள வந்துட்டு நீங்க கண்டீங்கன்னு சொன்னா, அத வந்துட்டு ஒரு புகைப்படமாகவோ, அல்லது வந்துட்டு ஒரு வீடியோ காட்சியாகவோ இந்த WhatsApp இலக்கத்துக்கு நீங்க தெரிவிக்கலாம். அதுவும் வந்துட்டு நீங்க சரியான முறையில தெரிவிக்கணும். இந்த AI மூலம் வந்துட்டு உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் இல்லாம ஒரிஜினல் வீடியோ, ஒரிஜினல் இமேஜ வந்துட்டு நீங்க வந்து தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த இடம், ஊரு, அதனுடைய லொகேஷன் அதெல்லாம் நீங்க சொல்லி போலீஸாருக்கு வந்துட்டு தெரிவிக்கலாம். தெரிவிச்சால் வந்துட்டு உயர் தரத்தில இருந்தே வந்துட்டு அவங்களுக்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எந்த ஏரியா, எந்த டிவிஷன் போலீஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்க சரியான முறையில தெரிவிச்சீங்கன்னு சொன்னா, அதுக்குரிய சரியான நடவடிக்கைகள் வந்துட்டு உயர் தரத்திலிருந்து எடுக்கப்படும். அதே மாரிக்கு வீதிகள்ல வந்து பஸ்ஸுகள் போகும்போது, இந்த ஒரு சில நேரங்கள்ல வந்து வீதிகள்ல வந்துட்டு ஸ்கூல் மாணவர்கள் நிப்பார்கள். ஸ்கூல் மாணவர்கள் நிக்கிற இந்த சமயத்தில வந்துட்டு சில பஸ் சாரதிகள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பஸ்ஸுகள வந்து நிப்பாட்டாமலுக்கு அப்படியே வைத்துருவாங்க. இப்படியான சம்பவங்கள நீங்க கண்டாலும், உங்களுக்கு வந்துட்டு இத பத்தின ரிப்போர்ட்டுகள சரியான முறையில ஆதாரப்பூர்வமோட உங்களுக்கு இத மாரி ரிப்போர்ட்ட வந்துட்டு உங்களுக்கு சொல்லலாம். இந்த WhatsApp இலக்கத்துக்கு வந்துட்டு வீடியோவோ, இல்ல ஒரு ஃபோட்டோ ஒண்டாவோ புடிச்சு, எந்த டிவிஷன், எந்த போலீஸ், எந்த ஊருன்னு சொல்லி அவங்களுக்கு சரியான தகவல்கள வந்துட்டு நீங்க சொல்லலாம். இந்த மாரிக்கு பல்வேறு பிரச்சனைகள் இதுல இருக்குது. இப்ப நம்ம அண்மையில பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நபர் வந்துட்டு ரோட்ல போகும்போது பைக் ஓட்டிட்டு ஒரு நபர் பைக் ஓட்டிட்டு போவாரு. பின்னால இருக்கிற நபர் வந்துட்டு ஒரு கையில ஒரு கோடாலி ஒண்ணு வச்சுன்னு சுத்தின்னு போவாரு. இந்த சமூக வலைத்தளத்துல நான் பார்த்தேன். இப்படியான தகவல்கள் நடந்தாலும், உங்களுக்கு இதையும் வந்துட்டு போலீஸாரிடம் முறையிடலாம். உங்களுடைய ரகசியங்கள் வந்துட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக இதுக்குரிய நடவடிக்கைகள உங்களுக்கு எடுக்கலாம். என்ன குற்றம் நடந்தாலும் இத வந்துட்டு உங்களுக்கு தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு குற்றத்த கண்டு நீங்க அந்த குற்றத்த தட்டி கேட்க போகும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதையும் வந்துட்டு உங்களுக்கு முறையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பார்க்கிறபோது, ஆ என்ன சொல்றது? சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் இல்லையா? சட்டங்கள வந்துட்டு சரியான சட்டங்கள வந்து சரியான முறையில, சரியான தண்டனையில குடுத்தால், குற்றங்களும் வந்துட்டு சில நேரங்கள்ல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.